என்னென்ன தேவை இருக்கோ அப்படியே கண்களை மூடி. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் ஐயா. என்ன பண்ண கேட்பது? என்ன பலவீனம் இருக்கோ, என்ன வியாதிகள் இருக்கோ மனசுல வச்சுக்குங்க, இல்லைன்னா உங்க கைகள் அங்க வச்சுக்குங்க. ஆண்டவர் நோக்கி மனதுருகி கரம் நீட்டி, ஓ எஸ் ஆமென். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கையை கொடுத்துருக்காரு. வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து கையை தட்ட போகிறோம். அப்பவும் கையை தட்டாமல் யூஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. உன் கையிடும் வேலைகளை எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன். உன் கையினால் செய்கிற எல்லா வேலையும் இந்த கை ஆசீர்வதிக்கப்படணும். இந்த கைக்கு பலன் ஒன்றுன்னா அவர் துதிங்க. அவர் துதிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கிறார். இந்த நாவ் எதற்காக கொடுத்துருக்கிறார்? அவர் துதிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கிறார். நம்மளை the Bible says like this, ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று. அல்லேலூயா. ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுது, தேவன் ஆவியாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த சரீரம் வெறும் மண்ணு தான். தேவன் ஆவியாய் இருக்கிறார்னா நமக்குள்ளே அவருடைய ஆவியை அவர் ஊற்றி இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? God says like this,
யூ ஹேவ் டு ரீட் த பைபிள். நான் அதனால தான் சொல்கிறேன், ஒரு முறையும் பைபிளில் படிங்க. பைபிளில் படிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுதோ, உங்களோட கஷ்டத்தின் பொழுதோ, அந்த வசனத்தை நம்ம நாவினால் அறிக்கை செய்யலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜீவனும் மரணமும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் ஜீவனோடு இருக்கணுனாலும் அதுவும் என் நாவில் தான் இருக்குது. நான் செத்து போனாலும் அது என் நாவினால் தான் இருக்கிறது, இல்லையா? நூற்றுக்கதிபதி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டு, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, குணமாயிடும். நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்த்துறேன். அவன் பணக்காரன், அவன் கீழே 100 பேர் வேலை செய்கிறான். வான்னா வருவான், போனா போவான். ஆனால் அவன் சொல்கிற வார்த்தை, என் வீட்டுக்கு நீங்கள் வர்ற அளவுக்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே, இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை அங்கே குணமா. அல்லேலூயா. லாசருடைய கல்லறையின் அண்டையில் வந்து நின்றார். லாசருடைய கல்லறையில் வந்து நிற்கும் பொழுது கூட அவர் சொன்னது என்ன? ஆண்டவரே, நீர் என் ஜெபத்தை கேட்கிறீர் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் சுற்றி நிற்கிற இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஜெபித்து விட்டு, லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. இப்போ எல்லா கரங்கள் தட்டி, தம்பி டெம்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தபையில் இல்லைனா டோலக்கில் போலமா. Everyone, I want everyone to sing. Hallelujah. Manadurugi karam neeti adisayam. Yes, yes, yes. Okay, now we'll go to the word of God. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை வாசிங்க. ஆண்டி அதிகாரம் சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 18:41. தம்பி just ready to put fast. தம்பி இங்கிலீஷ் தமிழா அப்படி போடுங்க தம்பி. And Elijah said to Ahab, get up, eat and drink, for there is sound of. So Ahab went out and to eat and to drink, and Elijah went up to the top of Carmel, and he cast himself down on the earth and put his face between his knees. எல்லாருக்கும் தெரியும், நான் போன வாரமே நான் பிரசங்கிச்சேன். தன் 2 கால்களுக்கு நடுவே தன் முகம் குப்புற விழுந்து தரையிலே படும்படியாக அவர் ஜெபித்தார். நீங்கள் நிறைய முறை எல்லாரும் ஜெபிக்கிறீங்க. நீங்கள் ஜெபிக்கிறதுல நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களோ, படுத்துட்டு ஜெபிக்கிறீங்களோ, இல்லை முட்டி போட்டு ஜெபிக்கிறீங்களோ எப்படின்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு இந்த காலில் ஏற்கனவே அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணாங்க, ஏன்னா அந்த சதை கிழிஞ்சிருக்கு. ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் ஜெபம் பண்ணும் பொழுது முட்டி போட்டுக்கிட்டே இந்த சபை ஃபுல்லாக அப்படியே சுற்றி சுற்றி வருவாங்க. அவங்க முட்டி போட்டு அப்படி ஜெபிச்ச ஜெபம் தான். நான் அன்றைக்கி போன வாரத்தில் கூட நான் வந்து பார்க்குறேன். நான் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அம்மா பார்க்கலான்னு பார்த்தா இந்த இடத்துல
நேர் முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி அவங்க ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. நான் ஏன் சொல்கிறேன், ஜெபம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அவசியம் என்பது நம்ம அதை அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும். விசுவாசம் என்பது சாதாரணமாக வராது. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் வரும். See, Elijah is praying like that. எலியா அப்படி ஜெபிக்கிறார். ஆனால் இவ்வளோ ஜெபம் ஜெபிச்சு அக்கினியை கொண்டு வந்தார், மழையை கொண்டு வந்தார். ஆனால் எசபேல் என்கிற ஒரே ஒருத்திக்காக அவர் பயந்து போய் என்ன பண்ணார், ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டார். இன் ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசி அல்லாத ஒருத்தி தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி அவள் சபையிலே அமர்ந்திருக்கிறாள். எது சபை? நான் தான் தேவனுடைய ஆலயம். சில நேரங்களில் நான் சொல்கிறது தான் ரைட்டு, நான் பார்க்கறது தான் ரைட்டு, நான் கேட்கறது தான் ரைட்டு, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் ரைட். தட் இஸ் நாட். ஆண்டவர் அப்படி இல்லை. ஏன்னா எலியாவுக்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார், பா எனக்கு இன்னும் 7000 பேர் உட்காந்துருக்கான்ப்பா, பாகாலுக்கு முன்னாடி முட்டி போடாத, 7000 பேர் இருக்கிறான், நீ நான் தான் ரைட்டு, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும்தான் நான் சொல்கிறேன், நான் மட்டும்தான் செய்கிறேன் இப்படி நினைக்கவே நினைக்காது. எந்த விஷயத்துலையுமே எவ்ரிதிங், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மற்றவங்களை நம்மளுடைய பார்வையினால் எடை போட வேண்டாம், நம்ம கேள்விப்படுகிறதுனால எடை போட வேண்டாம், நம்ம அவங்கள பற்றி தவறாக நினைக்கிறதுனால எடை போட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிங்க, அவங்க யாருன்னு ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். எலியாவுக்கு எசபேல் யாருன்னு காமிச்சார். இன்னொன்று தெரியுமா, நான் லாஸ்ட் வீக் ப்ரீச் பண்ணும்போது மிஸ் பண்ணேன். எலியா பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரை கொலை பண்ணுறான். அங்கே ராஜா இருக்கிறாரு. இப்போ ராஜா இருக்கிறாருன்னா அவர் கூட சேனையும் இருக்கும், போர் சேவகர்களும் இருப்பாங்க, ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. ஆனால் ஆகாப் எலியா அந்த பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் வெட்டும் பொழுது யாராலையுமே தடுக்கவே முடியல. புரிஞ்சுதா? ஒரு ராஜாவால் பக்கத்தில் நின்று பார்க்க முடியுதே தவிர எதுவும் செய்ய முடியல. எந்த பிசாசு உங்கள் பக்கத்தில் வந்து நின்னாலும் பார்க்க முடியுமே தவிர உங்களை தொடக்கூட முடியாது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிற வரைக்கும் அந்த பிசாசால கிட்ட கூட வர முடியாது. ராஜா நிற்கிறா, சேவகர்கள் நிற்கிறாங்க, எல்லாரும் பட்டயத்தோடு எல்லா ஈட்டியோடு எல்லா ஆயுதங்களோடு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி, சாதாரண ஒரே ஒரு மனுஷன் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து அங்கே பலிபீடத்தை ஆசீர்வாதத்தில் இல்லாமல், பலிபீடத்தை அங்கீகரித்தது இல்லாமல் எல்லாரையும் 450 பேரும் பிடிச்சி வெட்டுறான். ஆனால் ராஜா அவள் தடுக்க முடியல. ராஜா போய் எசபேல் கிட்ட அழறான், எலியா பாகால் தீர்க்கதரிசியில் எல்லாரையும் வெட்டிட்டான். டேய், நீ ராஜாடா, நீ 450 பேர் அவன் வெட்டுற வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? என்னால் வாயும் திறக்க முடியல, என் கையும் செயல்படல, எனக்கு யோசனையும் வரல, என்னால் கிட்ட கூட போக முடியல. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கே உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் கணவரோ உங்களோட பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் அது வெளியேறும் பொழுது யாராலும் தடுக்க முடியாது. ராஜா நின்னாலும் சரி, போர் சேவகர்கள் நின்னாலும் சரி, ஆயுதங்கள் தரித்திருந்தாலும் சரி, no one can stop. ஏன்னா ஆண்டவர் அதை அங்கிருந்து அனுப்பி இருக்கிறாரு. எனக்கு இறங்கின அக்கினி பூமியிலிருந்து எழும்பல, நான் வத்தி குச்சி வச்சு கொளுத்தல, எனக்கு இறங்கின அக்கினி வானத்திலிருந்து இறங்கி இருக்கு. இதை எந்த சத்ருவாலையும் எந்த ராஜாவாலையும் தடுக்கவே முடியாது.
ஜஸ்ட் ப்ரே, விசுவாசிங்க, ஜெபிங்க. நம்மளை பற்றி யார் என்ன வேணால் சொல்லட்டும், நம்மளை யார் என்ன வேணால் நினைக்கட்டும், நம்மளை யார் எப்படி வேணால் யோசிக்கட்டும், என் பக்கத்தில் என் ஆண்டவர் நிற்கிறாரா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க யார் எனக்கு எதிராய் நிற்பவர்? அல்லேலூயா. உன் பக்கத்தில் ராஜா நிற்கலாம், உன் பக்கத்தில் சேவகர்கள் நிற்கலாம், உன் பக்கத்தில் ஊரே நிற்கலாம். ஆனால் என் பக்கத்தில் எல்லாரையும் சிருஷ்டித்த ஆண்டவர் நிற்கிறார். அல்லேலூயா. The God who's almighty. அதனால தான் அவருக்கு பேரு சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று மார்க்கில் நம்ம வாசிக்கிறோம். எது மனுஷனால முடியல அதை ஆண்டவரால் முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோன்னா, ராஜா இருக்கும்போது பயப்படல, சேவகர்கள் நிற்கும் போது பயப்படல, ஆனால் ஒரு பொம்பளை ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கும். புரியுதா? நிறைய நேரத்தில் பெரிய பெரிய காரியங்களை நம்ம சாதாரணமாக எதிர்கொள்வோம். சில நேரங்களில் ஒரு சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்தில் ஃபுல்லாக உடஞ்சி போய் பயந்து போய் ஜெபத்தை மறந்து விசுவாசத்தை மறந்து நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னையும் சாகடிக்க பார்க்கல, என்னையும் சாகடி, என்னை உயிரை எடுத்துங்கன்னா நீ போய் தற்கொலை பண்ணிக்க வேண்டியது தானே, உயிரை எடுத்துக்கோன்னு ஏன் ஆண்டவர்கிட்ட சொல்கிற? என் உயிரை எடுத்துக்குங்க ஆண்டவர், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். சாக பயப்படுறவன் தான் அப்படி ஆண்டவர்கிட்ட இப்படி போய் சொல்லுவான். சாக துணிஞ்சவன் சொல்ல மாட்டான். ஆனால் எல்லாற்றுக்கும் தைரியமாக இருந்த ஒரு மனுஷன், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நான் இதை இமேஜின் பண்ணும்போது நான் யோசித்தேன், அந்த பொம்பளை பார்க்க கூட இல்லை, அந்த பொம்பளை கிட்ட கூட வரல. ஆகாப் என்கிற ஒரு ராஜா அவன் போயிட்டு தன் மனைவி கிட்ட சொல்கிறான், அடிச்சிட்டாங்க என்ன, என்னால் எதுவுமே பண்ண முடியல. டே நீ ராஜாடா, உன் கூட ஆளுங்களாம் இருக்கிறாங்கடா, நீ என்னடா பண்ண? உனக்கு கை கால் இல்லையா, உன் கையில் பட்டயம் இல்லையா, உன் கையில் கேடகம் இல்லையா, உன் கையில் ஈட்டி இல்லையா, உன்னோடு கூட ஆட்கள் இல்லையா? ஆனால் நீ அந்த ஒரு மனுஷனுக்கு பயந்து வந்திருக்கேடா அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறா, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செய்யப்பட்டது போல எலியாவுக்கு நான் செய்யாவிட்டால் தேவன் எனக்கு அதுக்கு சரியாகும், அதுக்கு அதிகமாகும் செய்வார் என்ற ஒரே ஒரு வார்த்தை. அண்ட் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. நீ ஜெபம் பண்ண அக்கினியை கொடுத்தாரு, நீ ஜெபம் பண்ண மழையை கொடுத்தாரு, நீ ஜெபம் பண்ண ராஜா பயந்தான், நீ ஜெபம் பண்ண போர் சேவகர்கள் பயந்தாங்க. ஆனால் இப்போ நீ ஒரு பொம்பளைக்கு பயப்படலாமா? இந்த சின்ன விஷயத்துக்கு நீ பயப்படலாமா? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்க. பயப்படாதீங்க. எசேபியால பேச மட்டும்தான் முடியும். அண்ட் தென் எலைஜா இப்படி ஜெபம் பண்றாரு. 19 chapter 19, 1 Kings chapter 19, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். Uh, 19 to 21. எல்லாரும் அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய், நான் ஏற்கனவே இதை பிரசங்கிச்சிருக்கேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? யாருக்குமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. பிரசங்கம் பண்ணால் இங்கே கேட்குறதோடு அப்புறம் வெளில போனோன்னு மறந்துடுறீங்க போல். 12ஆம் ஏரை ஓட்டுறான் அப்படின்னா
இஸ் இன் அ லாஸ்ட் ரோ, கடைசி இடத்துல இருக்கான். அவனுக்கு முன்னாடி 11 பேர் இருக்காங்க. எலியா அங்கே போயிட்டு எண்ணெயை ஊற்றலை, இல்லை ஆண்டவர் ஒன்று அழைக்கிறார்லாம் சொல்ல. ஜஸ்ட் ஒன் திங், சால்வையை போட்டான். அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய நேரம் உங்ககிட்ட ஆண்டவர் டைரெக்டாக வந்து தொடணும், உங்களை அப்படியே குலுக்கணும், இப்படி பண்ணும். சால்வை பண்ணி கடைசி ரோவில் தான் இருக்கிற, ஆனால் ஆண்டவர் ஒன்று ஃபஸ்ட் எடுத்து கொண்டு வருவார். ஜஸ்ட் சால்வை மட்டும் போதும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் உங்கள் சால்வை ஏன் மேலே விழட்டோம்ப்பா, உங்கள் சால்வை ஏன் மேலே விழட்டும் ஆண்டவரே. நான் கடைசி இடத்துல இருக்கிறேன், எனக்கு முன்னாடி 11 பேர் இருக்கிறாங்க. இந்த 11 பேரை மிஞ்சி என்னால் முன்னாடி வர முடியல. எனக்கு ஆண்டவரே உங்கள் சால்வை மட்டும் போதப்பா. உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரம் மட்டும் போதும் ஆண்டவரே. வஸ்திரத்தின் ஓரம் தான் 12 வருஷமாய் வியாதியாய் இருந்த ஒரு ஸ்திரியை குணமாக்கினது. Just that is enough. ஆண்டவர் இடத்துல ஜெபிங்க, உங்க சால்வை மேல போடுங்கப்பா. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயத்தை நிரப்பிற்று, மகிமையினால் நிரப்பிற்று. அல்லேலூயா. அந்த பொம்பளை போய் ஆண்டவரை தொடல, போயிட்டு ஆண்டவர் பிடிச்சி இழுக்கல, ஆண்டவரே எனக்காக ஜெபிங்க, என் தலைமையில கை வைங்கலாம் சொல்ல. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் குணமாகி விடுவேன். God will heal me. வஸ்திரம். எலிசா கிட்ட சொன்ன காரியம், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்ப்பாய், ஆனால் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். எலிசா கேட்டது இரட்டத்தனையான அபிஷேகம். இந்த இரட்டத்தனையான அபிஷேகம் எலிசாவை முட்டி போட வச்சுட்டு எலியா மேலே கை வச்சு ஜெபிக்கல. அல்லேலூயா. எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. நல்ல கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா? ஆண்டவரே உங்களை வஸ்திரத்தின் ஓரம் இன்னைக்கு என் மேலே விழட்டோம்ப்பா, என் பிள்ளைகள் மேலே விழட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் விழட்டப்பா, என் கணவர் மேலே விழட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரம், ஜஸ்ட் உங்களுடைய வஸ்திரம் என் மேலே விழட்டும் ஆண்டவரே. இரட்டத்தனையான அபிஷேகம்னா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? Do you know something? எலியா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தீர்க்கதரிசி. எலியா மாதிரி ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் எலிஷா ப்ரே பண்ணும்போது எனக்கு ரெட்டத்தனையாக வேணும் கேட்டான். நீ ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது உரிமையோட கேளுங்க. ஏன்னா எலியா செஞ்சது 8 அற்புதம், எலிசா செஞ்சது 16 அற்புதம். ரெட்டத்தனையாய் ஆண்டவர் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலையும் சரி. ஜஸ்ட் ப்ரே, ஜெபிங்க. டபுள் போர்ஷன். எனக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எனக்கு செய்கிறார் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு செய்கிறாரே என் ஆண்டவர். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உதவி செய்கிறாரே. நான் ஜெபிச்சா நான் ஜெபிக்கும் பொழுது அதிகமாக கூட அழுதெல்லாம் ஜெபிக்க மாட்டேன். அப்படியே மனசுக்குள்ளே ஜெபிப்பேன், இல்லைன்னா படுத்துக்கிட்டே ஜெபிப்பேன், இல்லைன்னா நைட்டில் இவங்கெல்லாம் தூங்கிடுவாங்க. எனக்கு நைட்டில் இந்த கால் வலி இருக்கிறதுனால நைட்டில் எனக்கு தூக்கம் வராது. ஸோ நான் நைட் ஃபுல்லாக எழுந்து நடப்பேன். நடக்கும்போது நான் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே ஒன்றா சொல்லுவேன். ஆனால் மறுநாள் காலையில் ஆண்டவர் அதற்கான அற்புதத்தை எனக்கு செய்வார். அல்லேலூயா. மாலையில் என்ன இருக்கும்? அழுக இருக்கும். காலையில் அதுதான் உங்களுடைய அந்த ராத்திரி ஜெபம். உங்களுடைய ராத்திரி நேரங்களில் தூக்கம் தூக்கம் வரலேன்னு ஏங்கிறத விட எழுந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எழுந்து உட்காந்து உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள்.
காலையில் உங்களுக்கு அற்புதம் நடக்குதா இல்லையா பாருங்க. ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார், நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி இருக்கலாமா? எவ்ரி ஒன் ஸ்டாண்ட் அப். மஃபி, வேர்ஸ் மஃபி? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் எழுந்து நில்லுங்களேன். இதுதான் நம்மளுக்கு உட்காரதும் கஷ்டமா இருக்குது, எழுந்துக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கமான் மஃபி, இன்னைக்கு பாடுறீங்களா? வாசிக்கணும் இல்லையா? I'll join with மஃபி. நம்ம பாடும் பொழுது அப்படியே காணிக்கையை செலுத்திடலாம். அதுக்கு முன்னாடி அம்மா ஒரு ஜெபம் ஜெபிக்கட்டும்.